அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது ஒரு ரொம்ப ஒரு ஆணவத்தோட உச்சத்துல இருக்க ஒரு ஆண் கேட்கிற மாதிரி இருந்தது. எது ஒர்த் இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஒரு பெண்ணோட உணர்வு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறாரா? நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். தாவேகா தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்பவே துரோகம் புரிய ஆரம்பிச்சிருக்கா? யார் எக்கேர் கெட்ட போனா என்ன அப்படின்ற ஒரு மெதப்புல விஜயும், உன் குடும்பம் கெட்டா என்னன்ற நினைப்புல த்ரிஷாவும், ஒரு கட்சி தலைவரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம விஜய் நடந்துகிட்டதா நான் நினைக்கிறேன். அது ஒரு ஆணாதிக்கத்தின் உச்சம். நம்ம புதுசா வந்திருக்க ஒரு கட்சி அப்படின்ற நினைப்பு போய் நம்ம தான் நாளைக்கு சிஎம்ன்றது முடிவாயிடுச்சு அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகி திருமிகு ரஞ்சனா நாச்சியார். மேடம் வணக்கம். வணக்கம். தாவேகா கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. உங்களுடைய பயணமும் தாவேகாவுடைய பயணமும் எப்படி இருக்கு? தாவேகா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்குது. நானும் அதே எதிர்பார்ப்போடையும் தாவேகால பயணிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தாவேகா தலைவருடைய விஜய் செயல்பாடு காட்டமான கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அவருடைய பேச்சிலிருந்தே எது ஒர்த்தில்ல தலைவா, உங்கள் மனைவியா அல்லது திருமண வாழ்க்கையா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. இந்த கேள்வி தாவேகா தலைவரை நோக்கி முன் வச்சிருக்கீங்க. ஏன் இந்த கேள்வி அவசியமாகுது? நேற்று முன்தினம் தாவேகா தலைவர் மகளிர் தின கொண்டாட்டம் ஒன்று நடத்தியிருக்கோம். அந்த கொண்டாட்டமே அது தேவையா அப்படின்னு தான் எனக்கு இருந்தது. ஏன்னா மக்கள் பிரச்சனை அவ்வளோ, அவரோட பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு, கேசஸ். அப்போ மகளிர் தின கொண்டாட்டம் ஓகே, எது நடந்தாலும் சில விஷயங்கள் கொண்டாட்டங்கள் நிறுத்த முடியாது, அது மக்களுக்காக அதை பண்ணணும். பட் எதனால பொங்கல் கொண்டாடல அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருந்தது. கிறிஸ்மஸ் கொண்டாடின நம்ம பொங்கல் கொண்டாடல. அந்த கேள்வி எழுப்பும் போதும் நமக்கு பதிலும் இல்லை, கேள்வி எழுப்பப்படுறதுக்கு அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ஓகே, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, கட்சி எப்படியோ அப்படி நம்ம ஏற்றுக்கணுன்ற மனப்பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். பட் அந்த கட்சியோட மகளிர் தின விழாவில் அவ்வளோ பெண்களுக்கு அவார்ட் கொடுத்து கௌரவிச்சது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயமா பார்க்குறேன். நிறைய திட்டங்கள் அறிவிச்சாரு, அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்குறேன். ஆனால் அவர் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ போயிட்டு இருக்க இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மக்கள் பிரச்சனையை நம்ம பார்த்துக்குவோம், நம்ம சேர்ந்து பார்த்துக்குருவோம், இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது ஒரு ரொம்ப ஒரு ஆணவத்தோட உச்சத்துல இருக்க ஒரு ஆண் கேட்கிற மாதிரி இருந்தது. எது ஒர்த் இல்லைன்னு நம்ம சொல்லணும். எதை ஒர்த் இல்லைன்னு அவர் மீன் பண்ணாரு முதல்ல அப்படின்றதுக்கு அது ஒரு பெரிய கேள்வி. அவரோட பிரச்சனை, அவரோட ஃபேமிலி இஷ்யூ, அவர் ஒய்ஃப் தனக்கு வீடு இல்லை, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ அதை பத்தி யாரும் பேசாதீங்க, அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு அவர் சொல்லும்போது அப்ப அந்த பெண்ணோட மனது எந்த அளவுக்கு பாதிப்படையும். 25 வருடத்துக்கு மேல ஒரு திருமண வாழ்க்கையில இருந்திருக்காரு. அப்போ ஒரே நொடியில ஒர்த் இல்லைன்னு ஒரு வார்த்தையில முடிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அப்போ நாளைக்கு கட்சியில நிர்வாகிகளுக்கு ஒரு பிரச்சனை ஆகட்டும், என்ன ஆகட்டும், ஒருத்தர் பாய்சனே குடிச்சாங்க, ஒரு பெண் நிர்வாகி கார் முன்னாடி போய் விழுந்து போராட்டம் பண்ணி சந்திக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, பண்ண முடியல, விஷம் குடிச்சாங்க, தற்கொலை முயற்சி செஞ்சு யாரும் போய் அவங்க கேடஸ் கூட யாரும் போய் பார்க்கவும் அனுமதிக்கப்படல. அப்போ அதெல்லாம் ஒர்த் இல்ல, குடிச்சா குடிக்கட்டும்னு நினைக்கிறாரா? எதெல்லாம் ஒர்த் இல்லைன்னு அவர் நினைக்கிறாருன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. ஒரு பெண்ணோட உணர்வு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறாரா? தன்னோட மனைவியோட குற்றச்சாட்டுகள் ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறாரான்றது, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு அறிக்கையை கேட்டிருந்தேன். இப்ப 2 வருடங்கள்ல தாவேகாவுடைய செயல்பாடு தொடர்பாக எந்த அளவுக்கு ஒர்த் இருக்கு? மக்கள் பிரச்சனைகளை சமரசம் இல்லாம கேள்வி எழுப்பியிருக்காங்களா, இல்ல சமூக பிரச்சனைகளை குறிப்பாக மத்திய அரசுக்கு தொடர்பான விஷயங்கள்ல தாவேகா சிறப்பா செயல்பட்டிருக்கா? எந்த அளவுக்கு ஒர்த்தா தாவேகா ஒரு புதிய கட்சியா பரிணமிச்சிருக்கு? மக்கள் ரொம்ப எழுச்சியோட இருக்காங்க, கேடர்ஸ் ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இதுல நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடங்கள்ல கேள்வி கேட்கணும். ஒரு பொது தளங்கள்ல நிறைய டிபேட் ஷோல பார்ப்பீங்க, நிறைய இன்டர்வியூஸ்ல
சேனல்ஸ்ல திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும், கவின் கொலை வழக்கு ஆகட்டும், பொங்கல் கொண்டாட்டம் ஏன் கொண்டாடலன்றதாகட்டும், அலையன்ஸ் பத்தி ஏன் யாரும் வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாங்க, அலையன்ஸ் பத்தின ஒரு டிபேட்ஸ்க்கு கூட யாரும் வரதில்லை. இதுக்கு அனுமதிக்கப்படலை, உள்ள அனுமதி இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் அட்டன் பண்ண வேண்டான்றதே நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்ற போது ஏன் ஏன் வேண்டான்றதுக்கு எனக்கு பதில் வேணும். இது இல்ல அப்படின்ட்டா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லையா? விஜய் அதை அனுமதிக்கிறது இல்லையா? விஜய் கூட இருக்கிறவங்க அனுமதிக்கிறது இல்லையா? விஜய் தான் கட்சியை இயக்குறாரான்றதே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். விஜய் கூட இருக்கவங்க அதை அனுமதிக்கிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய்க்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுதோ அதுதான் அவர் செய்யறாரு. அதனால வந்து சரியான அவருக்கு சரியான என்ன சொல்றது இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்ப பல விஷயங்கள்ல மௌனம் காப்பது ஒரு துரோகம் அப்படின்னு சொல்றீங்க. விஜய் பல விஷயங்கள்ல மௌனம் காக்குறாரு. அப்ப தாவேகா தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்பவே துரோகம் புரிய ஆரம்பிச்சிருக்கா? இல்ல, பல இடங்கள்ல வந்து மௌனம் ஒரு ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். நிறைய விஷயங்களை மௌனமா கடந்து போறது நல்ல விஷயமா இருக்கும். ஆனா கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம மௌனம் சாதிச்சோம். எந்த இடத்துல குரல் கொடுக்கணுமோ அங்க குரல் கொடுக்கணும். அதுவும் ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைவர் அப்படிங்கும் போது கண்டிப்பா எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கிறது தான் தலைமை. ஒரு பிரச்சனையை அமைதியா அப்படின்னு சால்வ் பண்ணலாம். அது நம்ம பர்சனல் இஷ்யூவா இருக்கலாம். எப்படி விஜய் பல விஷயங்கள்ல சிபிஐ விஷயமாகட்டும், சென்சார் போர்டு விஷயமாகட்டும், எல்லாவற்றிலையும் மௌனம் காக்குறாரு. இப்ப மௌனமாக இருப்பது மூலமாக யாருக்கு ஆதாயம் இருக்கு? ஏன் விஜய் பேச மறுக்கிறாரு? பேச மறுக்கிறாருன்றதை விட பேசுறதுக்கு முன் வந்தா பல விஷயங்கள் வந்து பேச வேண்டியது வரும். உண்மை முகம் வெளியே வரும்னு கூட நினைச்சிருக்கலாமோ என்னவோன்ற பயம் எனக்கு இருக்கு. ஏன் எதனால பேசுற? ஒரு மீட்டிங்ல பேச முடியுது, இவ்வளவு நேரம் பேச முடியுது, கேடர்ஸை சந்திக்கும் போது பேச முடியுது, ஏன் ஒரு இன்டர்வியூவா கொடுக்க முடியல? நேஷனல் மீடியால அவ்வளவு பேரை சந்திச்சு போட்டோ எடுத்திருக்கோம். எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு அவர் கூட போட்டோ எடுத்து நேஷனல் மீடியால போறாங்க. ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, அட்லீஸ்ட் ஃபைனலி ஹி ஹஸ் டிசைடட் டு மீட் அ நேஷனல் மீடியா. அவங்களாவது சந்திச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு. கடைசி சொல்றாங்க அங்கேயும் போய் அவர் இன்டர்வியூ கொடுக்கல, அவர் போட்டோ தான் எடுத்திருக்காரு, இதெல்லாம் சும்மா மேல பேசுனது அவ்வளவுதான் அப்படின்னு. அப்போ என்ன, எதனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? எதுக்காக இந்த ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறீங்க? இவங்களை சந்திக்க கூடாதுன்றத என்ன பயம்? எது உங்களை தடுக்குது? இந்த கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. இந்த கேள்விகள்லாம் நான் வச்சிருக்கேன், ஏற்கனவே முன் வச்சிருக்கேன். கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே போறோம். இது தப்பாச்சே, இது பண்ணணுமா, இது இப்படிதான், இது இப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம், 2 விஷயம், 3 விஷயம் இப்படி ஓகே இதோட முடிஞ்சிடும், அடுத்த எலெக்ஷன் வந்து சரியாயிரும்னு பார்த்தா அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ரீசன்ட் இஷ்யூ, அவர் வந்து ஒரு பொது வெளியில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல ஒரு நடிகையை கூட்டிட்டு வர்றது வந்துட்டு இது அவரை மட்டும் பாதிக்காது, அவரை நம்பி இருக்க என்ன பாதிக்கும், எங்களை நம்பி இருக்க மக்களை பாதிக்கும். மக்கள் அவ்வளவு ஆர்வத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்டோடையும் ஒரு லவ்வோடையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்களை வந்து நீங்க ஏமாத்த ட்ரை பண்றீங்களா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்கு. நாளைய சமுதாயம் இளைஞர்களை வந்து இளைஞர்களோட கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற போறீங்களா? இது வந்து ஒரு நல்ல கலாச்சாரமா? தன் மனைவி வந்து ஒரு கேஸ் கொடுங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நான் வந்து யார் கூட வேணாலும் போவேன், இது என்னோட பர்சனல் லைஃப்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். மனைவியோட கேஸ் வந்து பூஸ்ட்ல இருக்கு இன்னைக்கு. அப்போ அப்படி ஒரு மனநிலையில மனைவி இருக்கும்போது நான் வந்து இப்படி கூல் அண்ட் கேஷுவலா நான் என்னோட பெண் நண்பரோட வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த நண்பருக்கு உண்மையான நட்பா இருந்தா, உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஒன்னா போகும்போது இதனால பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ளன்னு அந்த தோழி நினைச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க தோழி. அப்படியெல்லாம் நினைக்கல, யார் எக்கேர் கெட்ட போனா என்ன அப்படின்ற ஒரு மிதப்புல விஜயும், உன் குடும்பம் கெட்டா என்னன்ற நினைப்புல த்ரிஷாவும், ஒரு கட்சி தலைவரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம விஜய் நடந்துகிட்டதா நான் நினைக்கிறேன். இப்ப மகளிருக்கு கட்சியில முக்கியத்துவம் சங்கீதா அவர்களுக்கு வீட்டுக்குள் இடம் தருவதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அது அவருடைய பர்சனல் இல்லையா? அவரோட பர்சனல் தான் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. பர்சனலா இருக்க வரைக்கும் வேற. அவர் பர்சனல் 4 செவத்துக்குள்ள அந்த கேஸை முடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அது ஓகே. பட் அவரே பப்ளிக்கா கூட்டிட்டு வந்து இப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது எத்தனையோ முறைகள்ல ஃபிளைட்ல ட்ரிப்புக்கு போகும்போது அந்த ஃபிளைட் டிக்கெட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் நம்ம டிபேட் பண்ணல, யாரும் கொஸ்டின் பண்ணல.
ஏன்னா அது அவரோட பர்சனல், அவர் எங்க வேணாலும் யார் கூட வேணாலும் போட்டோம், அதை பத்தி யாருக்கும் எந்த பாதரேஷன்ஸும் கிடையாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல, அதுவும் ஒரு பீக்ல உங்க கேஸ் இருக்கு, உங்க மனைவி வந்து எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, யூ ஆர் ட்வின்னிங் வித் அ ஹீரோயின். அப்போ வாட் இஸ் யுவர் மைண்ட் செட் அபவுட் விமென்ஸ் அவங்களோட ஃபீலிங்க்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க நீங்க? ஒரு மனைவியோட மனசுக்கே வந்து நீங்க மரியாதை கொடுக்கல, அது ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நிர்வாகி உங்க காரை மறிச்சு உங்ககிட்ட சந்திச்சு உங்ககிட்ட சில விஷயங்களை முறையிடணும்னு நினைக்கும் போது, மருந்த குடிக்கும் போது அதையும் ஒர்த் இல்லைன்னு கடந்துட்டீங்க. அப்ப எதுதான் உங்களுக்கு ஒர்த்து? என்ன நினைக்கிறீங்க? பெண்ணுன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்க போறீங்க? நம்ம சொசைட்டி பெண்ணை மதிக்காத ஒரு சொசைட்டி, ஒரு மனிதன் உயர்ந்ததா சரித்திரமே கிடையாது. பெண்களை முன்னிறுத்தி வந்தவங்க தான் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அவர் கொள்கை தலைவரா, எங்களோட மூதாதையரான வேலுநாச்சியார கொள்கை தலைவரா கொண்டுட்டு பெண்ணியம் பேசுற அவரு இந்த மாதிரி கண்ணியம் தவறி நடக்கிறத கண்டிப்பா அதை நான் கண்டிக்கலன்னா அதை வேற யாரும் கண்டிக்க முடியாது. அதனால நான் வந்து ஒரு அன்புடன் பாஜக இருக்கும்போது பாஜகவையும் இதே மாதிரியான குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்ப நீங்க தலைமையை நோக்கி எந்த அளவுக்கு கேள்வி எழுப்புனீங்க? இப்ப நேரடியாக விஜய் நோக்கி கேள்வி எழுப்புறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? பாஜகல என்ன நடந்தது? ஒரு மூத்த தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதுல ஒரு அந்த ரிப்போர்ட் என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்க அப்ப ஒரு கலாச்சார பிரிவுடைய தலைவரா இருந்தீங்க. நீங்க எந்த அளவுக்கு அப்ப கேள்வி எழுப்புனீங்க? நான் எழுப்பியிருக்கேன். நீங்க என்னோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய கேள்வி எழுப்பியிருக்கேன். இன்னைக்கும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்கேன். அது பேஸ் பண்ணி அது நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். இப்ப ஒரு நட்சத்திர வீடுகளுக்கு, நட்சத்திர கல்யாணத்திற்கு விஜய் போறாரு. ஆனா 2 வருஷங்கள்ல ஏதாவது ஒரு தொண்டனுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கோ அல்லது குறைஞ்சபட்சம் கரூர்ல உயிரிழந்தவர்களுடைய துக்க நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கோ விஜய் போகாத்திற்கு உண்மையான அவர் கூட்ட நெரிசல் அப்படின்னா அதுக்கு இங்கேயும் பொருந்தும், இல்ல ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கைன்னா அது இங்கேயும் பொருந்தும். அதுக்கு உண்மையாவே அவர்கிட்ட உள்ளுணர்வு இல்லையா? என்ன காரணம்? இதே கேள்வி எனக்கும் இருந்தது, இதே கேள்வியை நானும் கேட்டிருக்கேன். ஏன் ஒரு பெரிய செலிபிரிட்டியோட கல்யாணம், பெரிய ப்ரொடியூசர்ஸோட வீட்டு கல்யாணம், அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் எதுக்கு? ஒரு லீடர் அப்படின்னு சொன்னா தன்னோட தொண்டர், தன்னோட மாவட்ட செயலாளர் அவங்களோட இறப்புக்கு கூட போக மாட்டேங்கிறீங்க. அந்த சைடு கிராஸ் பண்ணும் போதாட்டு போகலாம், அதை பிளான் பண்ணி அன்னைக்கே போகாட்டாலும் அந்த சைடு அந்த ஊருக்கு போகும்போது இந்த சைடுல இந்த விஷயம் நடந்திருக்கு, நம்ம கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி இறந்திருக்காரு, இங்க வரும்போது அவர் அட்ரஸ் பண்ணி அங்கேயும் போய் அவங்க வீட்டை போய் பார்த்துட்டு வந்துருவோம், அவங்க வீட்டுல போயிட்டு எல்லாரும் நலம் விசாரிச்சுட்டு, இதெல்லாம் லீடர்ஸோட செயல்பாடுகள் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கட்சி தலைவர்களும் செய்யறதுதான். அந்த எந்த ஒரு செயல்பாடும் தாவேக்கால கிடையாது. இதெல்லாம் வந்து தாவேக்காக்கு தெரியாதா, இல்ல இதெல்லாம் தவிர்க்கிறாங்களா, இல்ல புதுசா வேற ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண ட்ரை பண்றாங்களான்றதும் புரியல. ஒருவேளை ஒரு புது ட்ரெண்ட் செட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ட்ரெண்டா இருக்கு? தாவேக்கா இப்ப போற பாதை சரியான பாதையா இல்ல மோசமான பாதையா? அப்படி ஒரு புதுசா ட்ரெண்ட் செட் பண்ணணும்னு நினைச்சு இந்த மாதிரி செயல்பாடுகளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு he will be the bad ட்ரெண்ட் செட்டர். ஒரு ட்ரெண்ட் செட் பண்றது லீடர்ஸ் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க, பட் ஆனா இது ஒரு ஒஸ்டான ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டரா விஜய் இருப்பாரு. ஒரு இறந்ததை வந்து கூப்பிட்டு விசாரிச்சு கேட்கறது ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு. இளைஞர்களுக்கு வந்துட்டு என் மனைவி இருக்கும்போதே நான் வந்து என் காதலியோட, என் மனம் கவர்ந்தவங்களோட நான் வெளியில ட்வின்னிங் பண்ணி வெளியில வரலான்றத ட்ரெண்ட் செட் பண்றாரு. யாரும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது, யார் வந்து உங்களை மறிச்சு கேள்வி கேட்டாலும் அதை கடந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ட்ரெண்ட் செட் பண்றாரு. இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ட்ரெண்ட் செட்டிங்கா நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம தலைவர்கள் எம்ஜிஆர் அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் நிர்வாகிகளோ இல்ல தொண்டனோ, நிர்வாகியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, தொண்டனே வந்து முன்னாடி வந்து விழுந்தா அவங்கள பார்க்கணும்னு நினைச்சிட்டா உடனே இறங்கி வந்து என்னம்மா வேணும், என்னம்மா பிரச்சனை உனக்கு, எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா போ அப்படின்னு இந்த பெண்ணுகிட்டயே அப்படி சொல்லியிருக்கலாம். என்னம்மா பிரச்சனை, எல்லாம் இங்க எல்லாம் வரக்கூடாதுமா, நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் போங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். ஆனா எதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன்னு போயிட்டே இருக்கிறது சரியான மனப்பக்குவம் கிடையாது. அது ஒரு ஆணாதிக்கத்தின் உச்சம். இந்த விஜய்க்கு ஆணாதிக்கத்துடைய உச்சமா இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா அப்படிதான் சொல்லுவேன்.
ஒரு பெண்ணுக்கு ஒண்ணுன்னு சொன்னா டக்குன்னு இறங்குவாங்க. ரோட்ல கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஒரு அவசர வேலையா போயிட்டு இருப்போம். ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், டக்குன்னு இறங்குவோம். அதுதான் ஒரு மனுஷனோட இயல்பு. ஆனா முன்னாடி ஒரு விஷயத்த ஒரு பெண் சொல்லணும்னு நினைச்சு வர்றா, அவளுக்கு சொல்றதுக்கு வேற யாராவது பெண் லீடர்ஸ் இருக்காங்களா? ஃபீமேல் லீடர்ஸ் யாராவது இருக்காங்களா அவங்கள அப்ரோச் பண்றதுக்கு? கிடையாது இல்ல. அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ தப்பு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்ல வரணும் தானே ஒருத்தி வர்றா உன்கிட்ட. அப்ப அத சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிருக்கீங்களா? கிடையாது. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனைங்க உங்ககிட்ட சொல்லணும்னு வந்திருக்க ஒரு பெண்ண நீ மதிக்காம நீ போயிட்டே இருக்க. ஒரு மனைவி உன்கிட்ட வந்து உன் வீட்டுக்குள்ள வந்து பேசணும், உன் வீட்டுக்குள்ள வரணும், எனக்கு வீடு இல்லன்னு கேட்கிறவங்கள நீ மதிக்காம போயிட்டே இருக்கன்னா, நாளைக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவோம். கேள்வி கேட்போம். மதிக்காம போயிட்டே இருப்பீங்களான்ற கேள்வி எழுதுற இல்லையா? இப்ப தாவேக்கா ஒரு நம்பிக்கையோட அந்த கட்சியில சேர்ந்திருப்பீங்க. இன்னமும் அந்த நம்பிக்கை இருக்கா? தலைவன் எந்த வழியோ அந்த வழிதான் தொண்டனும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதே வழியில தான் கட்சியும் பயணிக்க போகுது. ஒரு பாசிட்டிவான வழியில தாவேக்கா பயணிக்குதா இல்ல? பாசிட்டிவான வழியில பயணிக்குதுன்னு நான் நினைக்கல. தாவேக்கா ரொம்ப அழுத்தத்துல பயணிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பாசிட்டிவா யாருடைய அழுத்தம், மாத்திக்கிட்டு யாருடைய கட்டுப்பாட்டுக்கு விஜய் இயக்கப்படுறாரு? விஜய் ஒரு கட்டுப்பாட்டுல தான் இருக்காருன்றது தெரிய வருது. யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காருன்றத நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா அவர் ஒரு கட்டுப்பாட்டுலயும் ஒரு அழுத்தத்திலயும் இருக்காருன்றது பப்ளிக்கா பாக்குறவங்களுக்கே தெரியுது. அழுத்தம் இருக்கா, நமக்கு அழுத்தம் கொடுத்துட முடியுமான்னு கேக்குறாரு. பட் ஆனா அவர் அழுத்தம் கொடுக்கிற ஆள்னு சொல்றத விட அவரே தான் தனக்கு அழுத்தம் கொடுத்துக்கிறாரு. அவரை சார்ந்தவங்க தான் அவருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிறாங்க. அந்த அழுத்தத்தை தேர்ந்தெடுத்து அந்த அழுத்தத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வெளியில இருந்து ஒருத்தர் வந்து அழுத்தம் கொடுக்க முடியாது விஜய்க்கு. ஏன்னா ஹிஸ் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். அவர்கிட்ட அவர் மனைவி அழுத்தம் கொடுக்க முடியாது, தந்தை அழுத்தம் கொடுக்க முடியாது, பிள்ளைகள் அழுத்தம் கொடுக்க முடியாது. அவர் டோர் க்ளோஸ்ட். அவரே தான் அவரோட அழுத்தத்தை கிரியேட் பண்ணிக்கிறாரு. மேபி அது மன அழுத்தமானு தெரியல எனக்கு. பட் ஸ்டில் அவர் ஒரு அழுத்தத்துல தான் இருக்காருன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்ல. இல்ல, பல கட்சி தலைவர்களை நீங்க பார்த்திருக்கீங்க. அவங்க தொண்டர்களோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, ஒண்ணு கனெக்டடா இருப்பாங்க. விஜய் க்ளோஸ்டா இருக்காரு, அவர் யாரும் அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க. இது என்ன காரணம்? இல்ல கூட இருக்கவங்கள விஜயை தனித்து வச்சிருக்காங்களா? விஜய் கூட இருக்கிறவங்க விஜயை தனிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் விஜய் வந்து ரொம்ப மிங்லிங் கேரக்டர் கிடையாது. அவர் ஒரு லோன் உல்ஃப்னு சொல்லுவாங்க. அவரை வந்து தனியா தான் இருந்து பழகுறவரு. எப்பவும் அதையே தான் விரும்புவாரு. பட் நான் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்திருக்கேன்றதை விட நான் அதிகமா பயணிச்சது வந்து பாஜகல அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது. அண்ணாமலை கிட்ட ஒரு விஷயத்த எடுத்துட்டு போனோம்னா, முதல்ல வந்து ஃபீமேல் யார் இருக்காங்க அவங்கள முதல்ல அவங்க 1000 கமிட்மெண்ட்ஸ்ல வருவாங்க. ஃபேமிலியை பார்த்துட்டு வரணும். அதனால ஜென்ஸை கூட வெயிட் பண்ண வைப்பாரு. ஃபீமேல் யார் இருந்தாலும் இது வெயிட் பண்ணுங்க. ஓகே இது முடியலன்னா ஓகே சிஸ்டர் இது முடியாது அப்படின்றத சொல்லி அட்ரஸ் பண்ணி அவங்கள அனுப்பிடுவாரு. ஒரு பிரச்சனை, எங்களுக்கு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை, இல்ல வெளியில ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணும்னு நம்ம அண்ணாமலையை நோக்கி கேட்கும்போது நான் கேட்டிருக்கேன். கேட்கும்போது அவர் போன் எடுக்க முடியலனாலோ, அவர் அந்த விஷயத்துக்கு சரியா பதில் சொல்ல முடியலனாலோ, மேபி அவர் வேற ஏதாவது மீட்டிங்ல இருந்துக்கலாம். அப்படிலாம் இருந்தப்ப கூட திருப்பி அந்த மீட்டிங் முடிய 1:30 மணியெல்லாம் ஆயிருக்கு. 1:30 மணிக்கு அந்த மீட்டிங் முடியும் போது நம்மளோட மெசேஜை பார்த்துட்டு அந்த மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி லேட் ஆயிடுச்சு, என்னோட மீட்டிங் இப்பதான் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வேற எதுவும் எமர்ஜென்சியா இப்போ நான் கால் பண்ணட்டுமா, இல்ல உங்களுக்கு நாளைக்கு காலையில நான் கூப்பிடுறேன், இந்த விஷயத்துக்கு நான் இவங்களை அலாட் பண்ணிருக்கேன், அவங்களை கேட்டீங்கன்னா இதை பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு, டோன்ட் வரி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத ஒரு லீடர் நைட்டு 1 மணி வரைக்கும் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு லீடர், 24 மணி நேரமும் கேமரா முன்னாடியே எங்க இருக்காருன்னு காமிச்சுக்கிட்டு இருக்க ஒரு லீடர் அட்ரஸ் பண்றாரு ஒரு ஃபீமேல் கிட்ட. அப்போ 24 மணி நேரமும் நீங்க கேமரா முன்னாடி இல்ல, 24 மணி நேரமும் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணல, ஒன் டே வெளியில வரீங்க, அந்த ஒன் டே பாலிடிக்ஸ்ல தான் இருக்கீங்கன்ற பட்சத்துல உங்களால ஏன் வந்து பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண வர முடியல? இது வந்து லீடர்ஸ் கிட்ட இருக்கிற டிஃபரன்ஸா நான் பாக்குறேன். அண்ணாமலையை உயர்த்தி விஜயை தாழ்த்தி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். அவரோட குவாலிட்டி அது. அது நாட் ஓன்லி அவரோட குவாலிட்டி, லீடர்ஸோட குவாலிட்டி அப்படி இருந்தாதான். நாட் ஓன்லி அண்ணாமலை, நான் பார்த்து டெல்லியில இருக்க லீடர்ஸ் மேற்கொண்டு ஒரு கால் நம்ம பண்ணும்போது அவங்க எடுக்கல, பிஸியா இருக்காங்கன்னா தே வில் கம் பேக். கூப்பிட்டு இருந்தீங்க, நான் வேற இதுல இருந்தேன், என்ன விஷயம்ன்றத கேட்டிருக்காங்க. நான் பார்த்து வியந்திருக்கேன். பெரிய ஒரு தேசிய கட்சியில ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கவங்களே அந்த ஒரு பண்போட நடந்துக்கிறாங்க. அவங்கள சந்திக்க நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஆல் த டைம் த கேட்ஸ் ஆர் ஓப்பன். எல்லா லீடர்ஸும் எடுத்துக்கோங்க,
நான் பார்த்த வரைக்கும் எல்லா லீடர்ஸும் அவங்க டோர்ஸ் ஓப்பன். எப்பனாலும் அவங்க வீட்டுக்கு போலாம். நாங்க தலைவரை சந்திக்கணும்னா வெயிட் பண்ணோம்னா பார்த்துடலாம். அன்லெஸ் அவங்க வெளியே போகல, வீட்ல இருக்காங்கன்னா ஒரு டைம் வச்சிருப்பாங்க. இந்த டைம் மக்களை சந்திக்கணும், இந்த டைம் கேடர்ஸை சந்திக்கணும் அப்படின்னு பிரிச்சு வச்சு அவங்கள ஒவ்வொருத்தரையா சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி விஜய் கிட்ட கிடையவே கிடையாது. யாரும் அனாவசியமா அவரை சந்திக்கவே முடியாது. அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சர் வச்சிருக்காங்க, இதான் விஜய், இதான் சாமி வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் காட்டுவோன்ற மாதிரி ஸ்கிரீனை விலகி இதான் விஜய் பார்த்துக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க, போய்க்கங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்றாங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கான ரீசனும் புரியல. எதுக்காக? மக்கள் பணின்னு வந்ததுக்கு அப்புறமா இனிமே நீங்க விஜய் இல்ல, இனிமே நீங்க லீடர், நீங்க லீடர், தரையில இறங்கி வரணும் நீங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இல்ல. அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவத்திலையும் விஜய் இல்லைன்றது எனக்கு சில விஷயங்கள்ல தெரிய வருது. கூட இருக்கவங்க எல்லார்ட்டையுமே இப்ப நானே ஒரு விஷயம், என்னங்க பொங்கல் செலிப்ரேஷன் ஏன் பண்ணலன்னு கேக்குறாங்க, கூப்பிடுறாங்க டிபேட்டுக்கு. அவ்வளவு பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க வெளியில. வி ஆர் ஸ்போக்ஸ் பர்சன், நம்ம வெளியில பேசணும். அப்ப நம்மளதான் கேட்பாங்க, ஏங்க பொங்கல் கொண்டாடல விஜய்? அங்க சிபிஐ என்கொயரி முடிஞ்சிட்டு நான் பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடணும்னு சொல்லி தானே வந்தாரு, அப்புறம் ஏன் வந்து கொண்டாடல? அப்ப அவர் கிறிஸ்டியன் இது பண்றாரா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்னங்க பதில் இருக்கு? ஏங்க கொண்டாடலன்னு கேட்டா ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ எதுக்கும் பதில் கிடையாது. இதுதான், இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி கட்சிக்குள்ள இருக்கு. இறுதி கேள்வி, இப்ப தாவேக கூட்டணி விஷயத்துல எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்களா, இல்ல அவங்களுடைய வியூகம் தனித்து போட்டிதானா, இல்ல தனித்து விட்டுருக்காங்களா? இது தாவேக எதிர்பார்த்த நிலைப்பாடா, இல்ல தாவேக எதிர்பார்க்காத ஒரு நிலையா? தாவேகா முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க, யாரு கூடயும் கூட்டணி இல்ல, நம்ம தனிச்சுதான் காண போறோம் அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணனாலதான் டோர்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. The doors are closed. யாரும் கூட்டணின்னு இல்ல, கம்ப்ளைண்ட்னு இல்ல, கூட்டணி கூட உள்ள போய் பேசுறதுக்கு அங்க இடமே கொடுக்கல. எவ்வளவோ பேர், எவ்வளவோ மினிஸ்டர்ஸ் இன்னைக்கு மற்ற கட்சியில ஜாயின் பண்ணவங்க கதவுகளை தட்டிக்கிட்டே இருந்தாங்க, இங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வந்து அப்ப அவ்வளவு எழுச்சியா இருந்தது. இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எல்லாம் விஜய் வந்திருக்காரு, அடுத்து இன்னைக்கு இப்ப யங்ஸ்டர்ஸ் இப்படி எழுச்சியோட இருக்காங்க, ஓகே நம்ம இங்க போயிருவோன்னு எக்ஸ் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இவங்களை கான்டாக்ட் பண்ணது நானே பார்த்திருக்கேன், அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். இப்படி கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஜாயின் பண்ண டைம் தான் அது. அப்ப வந்து எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு இது பண்ணும்போது இங்க என்ன ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்கு, நம்ம வர்றோம் நம்மளுக்கே வந்து டோர் க்ளோஸ்டு, நம்மளையே வந்து இது பண்ண மதிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி சொல்லி 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 தான் வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க வேற வேற கட்சிக்கு. அன்னைக்கே நினைச்சேன் அதே அளவுக்கு ஆர்வம் இருக்கா? இப்ப அதே எழுச்சி அதே மாதிரி கூட்டணியும் இதே மாதிரி கூட்டணியும் டீல் பண்ணாங்கன்னா கூட்டணியும் க்ளோஸ்ன்னு அன்னைக்கே நினைச்சேன். நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம புதுசா வந்திருக்க ஒரு கட்சி அப்படின்ற நினைப்பு போய் நம்ம தான் நாளைக்கு சிஎம்ன்றது முடிவாயிடுச்சு அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அது தப்பான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் எலெக்ஷன் இருக்கு, மக்கள் ஓட்டு இருக்கு, இத்தனை நாள் இருக்கு, களப்பணி இருக்கு, இதெல்லாம் மீறி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மீட்டிங்ல சொல்றாங்க, ஆல்ரெடி ஆட்சி அமைச்சாச்சு, கவர்னன்ஸ் இஸ் ஃபார்ம்டு, நம்ம எல்லாரும் அடுத்த 90 days we should cross in silence. அவ்வளவுதான். அவர் போய் அந்த சேர்ல உட்காந்து கையெழுத்து தான் போட வேண்டியது பாக்கின்றானுங்க. என்னடா அறிவோட தான் பேசுறானுங்களா? இது என்ன ஒரு மனப்பக்குவம்? எலெக்ஷன் எதுக்கு இருக்கு? அடுத்த 90 days அண்ணாமலையெல்லாம் சொல்லுவாரு, அடுத்த 100 நாள் வந்து களப்பணி ஆற்றணும், போய் நாய் மாதிரி வேலை பாருங்க, தெரு தெருவா போங்க, இரவு பகல் பார்க்காம போங்கன்னு கொடுக்குற ஊக்கம் தான் கேடர்ஸை போய் உழைக்க வைக்கும், கேடர்ஸை போய் மக்களை பார்க்க வைக்கும். ஆனா யூ ஷுட் கிராஸ் இன் சைலன்ஸ்ன்னு சொன்னது மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது எனக்கு. தலைவர் தான் சைலன்ஸ்ல இருக்காரு, நம்மளும் சைலன்ஸ் இருந்தா என்னங்க ஆகும்? தலைவர் தான் சைலன்ஸ்ல இருக்காரு, நம்மளும் சைலண்டா இருந்தா என்ன ஆகும்னு கேட்கும்போது, நீங்க கிடையாது, நீங்க விஜய், இவர் விஜய், நீங்க விஜய், அவர் விஜய், நீங்க விஜய், இப்படி எல்லாரையுமே வந்துட்டு நீங்க கிடையாது, இனிமே விஜய் பேசுறாரா, இல்ல நீங்க விஜயா இருக்கணும், இனிமேல் நீங்க விஜயா இருக்கணும் இப்படின்னு சொல்லி நம்மள விஜயாக்கி உட்கார வச்சிடறாங்க. ஆனா விஜய் கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க விஜய் இல்ல, நீங்க எம்ஜிஆர்ன்றாங்க. அப்போ இந்த கூட்டம் என்ன சொல்ல வருது, என்ன செய்ய வருது? விஜய்க்கு இது ஆபத்தான ஒரு விஷயமா? விஜய்க்கு தெரியலையா அவர் ஆபத்தை சுத்தி இருக்காருன்னு? அவரை சுத்தி இருக்கவங்களால அவருக்கு நல்லது நடக்க போறது இல்ல, அவரை சுத்தி இருக்கவங்க அவரை வச்சு சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றது விஜய்க்கு புரியலையான்றதும் எனக்கு புரியல.
நடவடிக்கை எடுத்தா என்ன செய்வீங்க? இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை முதல் முறையா தாவேக்காவை நோக்கி நீங்களே எழுப்பியிருக்கீங்க. அதாவதுங்க, நம்ம அந்த கட்சியில தலைவர் நல்லா வரணும்னு நினைச்சுதான் நம்ம இதெல்லாம் பேசுறோம். தலைவர்கிட்ட யாராவது இதை எடுத்து சொல்ற நிலைமையில மூத்த நிர்வாகியான அண்ணன் செங்கோட்டையன் இருக்காரு. அவராவது சொல்லணும்ல. ஐயா இன்னும் 50 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து கேர்ள் ஃபிரெண்டோட வெளியே வர்றது நல்லது இல்ல, நம்ம கட்சிக்கு நல்லது இல்லைங்கன்னு சொல்ற இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் இருக்காரா? இல்ல. ஒரு தந்தையா கூட அவர் சொல்லலாம். ஒரு இவ்வளவு வருஷ அரசியல் பயணத்துல இது இந்த சமயத்துல பண்ணக்கூடாதுன்னு ஏத்துக்கிற இடத்துல விஜயும் இல்ல, சொல்ற இடத்துல அண்ணனும் இல்ல. யாரும் இல்ல. அவரை இயக்குறது ஒரு சில பர்சன்ஸ். அந்த பர்சன்ஸ்க்காக தான் அவர் இயங்கிட்டு இருக்காரு. இந்த கட்சி யாருக்காக இயங்குதுன்றதும் தெரியல. பட் மக்கள் அவருக்காக இயங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா அதை ஏமாத்திடக்கூடாது விஜய்ன்றது தான் என்னோட வருத்தம். சார், நிறைய விரிவான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ.